இந்த பொய் சொல்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு. மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. நீட்டு ரகசியம் எதுவுமே இல்லை. நீட்டுக்கு ரகசியம்லாம் கிடையாது. நீட்டு விலக்கு அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி நீட் எக்ஸாம் நடந்துருச்சு. அந்த செய்தியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீட் எக்ஸாமுக்கு பயந்து ஒரு மாணவி எடுத்த ஒரு தப்பான முடிவு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீட் அப்படிங்கிறது இப்போ இருக்குது மக்களே, இப்போ இருக்குது மாணவர்களே. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டார்கள். சொல்லப்போனால் அவங்களால நீட்டை ரத்து பண்ண முடியலை. எனவே நம்முடைய மாணவ மாணவிகள் இப்போ நீட்டுக்கு தயாராகி தான் ஆகணும். இந்த உண்மையை எல்லாரும் பேசித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை நீட்டு விலக்கு வந்துடும், தைரியமாக இருங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு ஃபால்ஸான ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு அந்த ஹோப் நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனால் அதை தாங்க முடியலை. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜென்ரேஷன், இல்லைப்பா காசு இல்லாமல் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலைமை, இது எல்லாமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நம்முடைய குழந்தைகளுக்கு விதைக்கக்கூடிய சில செய்திகள். ஒரு விஷயத்தை நல்லா புரிய வச்சுக்கோங்க. இந்த உலகம் ரொம்பவே காம்படிட்டிவானது. யார் இங்கே முன்னாடி ஓடுறாங்க, யார் பின்னாடி வராங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஒரு செகண்டாக இருக்கலாம், ஒரு மார்க்காக இருக்கலாம். நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட இதை சொல்லி வளருங்க. நிச்சயமான சில முடிவுகள் உனக்காக வந்து சேரும். வெற்றியோ தோல்வியோ அதில் பங்கு பெறு. அது எந்த ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி. தோத்துட்டியா வா, மறுபடியும் முயற்சி பண்ணலாம். அதை விடுத்து இதை ரத்து பண்ணணும், அதை ரத்து பண்ணால் தான் என்னால் ஓட முடியும், இந்த ஓட்டப்பந்தயம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த கால்குலேஷனை நம்முடைய அரசியல்வாதிகள் போட்டுட்ருக்காங்க. அது வர்ற வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட இதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைகள் அதுக்கு தவறான முடிவுகள் தான் சரி அப்படிங்கிற லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதற்கும் காரணம் மீடியாக்கள் தான். இந்த இடத்துல இந்த ஒரு தேர்வின் பயம் காரணமாக இவங்க தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸில் போடுறதும், அதை பார்க்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதையே நாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த முயற்சியை கொண்டு வருவதும் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது அப்படிங்கிறது கிடையாது மாணவ மாணவிகளே. நீங்கள் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இங்கே கெட்டது தான், உங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியது தான். ஆனால் என்ன, பார்க்குறதுக்கு நல்லது மாதிரியே இருக்கும். ஸோ உண்மையான நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம். அதை விடுத்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நம்ம தோத்துட்டோம். நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம் உங்களுக்காக எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நீங்கள் நடைபோட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இதெல்லாம் அறிவுரை, இதை சொன்னால் யார் கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி நீட் எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அப்போ இந்த நீட் எக்ஸாம் நடந்ததை வச்சு ஒரு அரசியல் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் ஜோடிக்கப்பட்டதாக பிஜேபி சார்பாக நிறைய நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க. இல்லை இந்த நீட் எக்ஸாம் ஒரு கொடுமையானது அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க. இரண்டு கருத்தையுமே இங்கே பார்க்க போகிறோம். அது கூடவே பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். ஈவேரா அவர்கள் நடந்தது ஒரு 13,20,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சை பேசியிருக்கார். அதற்கு சில நபர்கள் கால்குலேஷன் அப்படிங்கிறத அடிப்படையாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். 4 வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய பெரிஃபரல் விஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அவங்களுடைய ரீடிங் கேப்பபிலிட்டி, ஃபோக்கஸ், அவங்களுடைய ஞாபகத்திறன், இது எல்லாத்தையுமே தினசரி 10 நிமிஷம் அந்த மெஷின் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிஷின் தான் இந்த ஸ்கல்ட் ஃபோக்கஸ் ட்ரைனிங் மிஷின். ஏகப்பட்ட வெப்சைட்டில் 3000 2500 இருக்குது. கிட்ஸ் பெஸ்ட்டில் 1199. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு குரல், எதிர்ப்பு குரல், இது இரண்டுமே இருக்குது. இதில் இரண்டில் எது சரி அப்படிங்கிறத நீட்டை படிக்க போகிற ஸ்டூடெண்ட், அவங்கள படிக்க வைக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நீங்கள் தான் டிசைட் பண்ணணுமே தவிர உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இரண்டு அரசியல்வாதிகளிடமும் சிக்கி விடாதீர்கள். எந்த எக்ஸாமாக இருந்துட்டு இங்கே நீட்டுன்னு சொன்னீங்கன்னா, வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அங்கே படிக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபியர் இல்லாமல் எக்ஸாம்ஸை எப்படி நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், நம்முடைய குழந்தைகள்கிட்ட புரிதலுடன் எப்படி அதை படிக்க வைக்கலாம், இல்லை படிக்க வைப்பதற்கான அடுத்த முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். அரசாங்கம் ஒரு எக்ஸாம் இருக்குது, கண்டிப்பாக நாம் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதான இப்போ நிலைமை.
அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், அதை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது. இப்போதைக்கு நீட் இருக்கிறதுனால சொல்கிறேன். இல்லை நாங்கள் நீட்டை ரத்து பண்ணிடுவோம், அடுத்த ஆட்சி வந்த உடனே அடுத்த கையெழுத்து முதல் கையெழுத்து நீட்டு கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அது உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நீட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நடந்த சில சம்பவங்களும் இன்றைக்கி நடந்த ஊடகங்களுடைய செய்திகளையும் பாருங்களேன். ஊடகத்தினுடைய எல்லா செய்திகளிலுமே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீட் தேர்வுக்கு முன்பாக மூக்குத்தியால் வந்த வினை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. பட்டன்ஸ் நிறைய இருந்தது பார்த்தீங்களா, அதை பட்டன்ஸ்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வந்திருக்கும். காதுகளில் டார்ச் லைட் அடித்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த ஹால் டிக்கெட்டு அதற்கான போதுமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்க பதட்டத்தில் அப்படின்னு சொல்கிற ஒரு டீட்டெயில்ஸ். இன்னும் கொஞ்சம் நியூஸ் என்ன இருக்குன்னா, எந்த எக்ஸாம் சென்டர்னு தெரியாமல் வேறு எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டாங்க, அவங்கள காவல்துறை அதிகாரிகள் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. பொதுவாக ஒரு எக்ஸாம், அதுவும் நீட் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, +2 முடிச்சுட்டு மெடிக்கல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதற்கான விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த விதிமுறைகளை மாணவ மாணவிகள் கடைப்பிடித்து தான் ஆகணும். அந்த விதிமுறைகள் தமிழ்நாட்டுக்கு ஒன்று, கேரளாவுக்கு ஒன்று, இல்லாட்டி மத்திய பிரதேசத்துக்கு ஒன்று அப்படின்னா காண்பிக்கக்கூடிய ஊடகங்கள் வேணால் அப்படி மாற்றி மாற்றி காண்பிக்கலாம், ஒரு வேளை இருக்கவும் செய்யலாம். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, வி ஆர் வெல் எஜுகேட்டட். ஸோ கண்டிப்பாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். முழுக்கை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னா போட்டுட்டு வரக்கூடாது. அந்த இடத்துல ஆபரணங்கள் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதில் வெள்ளி அருணாக்கொடியாக இருந்தால் என்ன, இல்லாட்டி வெள்ளியில் கொலுசாக இருந்தால் என்ன, தங்கத்தில் மூக்குத்தியாக இருந்தால் என்ன, இது எல்லாமே அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கக்கூடாது தான், தாலியாகவே இருந்தாலும். உடனடியாக நம்ம ஊரில் இந்த சென்டிமெண்ட்டை வச்சு தாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது தாலியே புருஷனே தாலியை கலட்டிட்டு அவங்க பெண்ணை வந்து நீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க, எவ்வளோ பெரிய கொடுமை சார். அது வந்து ரூல்ஸ். ஆப்ரேஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போகும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜுவல்லெல்லாம் வெளியில் எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி நீங்கள் ஸ்கேனிங் ஏதாவது போயிருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது உலோகப் பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெளியில் வச்சிடணும். இல்லாட்டினா அது பிரச்சனை, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் கை விரிச்சிடுவாங்க, உயிர் போயிடும். இந்த நேரத்தில் இதை நீங்கள் பெரிய அளவில் ஒரு ஸ்லோ மோஷனாக காண்பித்து தாலியை கலட்டுறாங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, எவ்வளோ பெரிய கொடுமை, பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக்கை ஓட விட்டு இதெல்லாம் செய்ய மாட்டீங்கல்ல. அப்போ ரூல்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏகப்பட்ட பட்டன்ஸை வச்சுக்கிட்டு வந்துட்டோம், சுடிதாரில் நிறைய பட்டன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க, அதை எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டி. அதை டெலிகாஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா, சில அரசியல்வாதிகள் செய்த தவறுகள் இருக்குது. அந்த தவறுகள் என்ன, நீட்டை உடனடியாக நாங்கள் ரத்து பண்ணிடுவோம், ஒரே கையெழுத்தில் நீட்டு ரத்து, அடுத்ததான் நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா நீட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை நம்ம மாணவ மாணவிகள்கிட்ட நம்மக்கிட்ட விதைச்சிருக்காங்க. அப்போ ஒரு நீட் எக்ஸாம் நடைபெறுது அப்படின்னா இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போட்டோமே, நம்ம நீட் எக்ஸாம் எழுத போகிறோமே அப்படிங்கிற ஒரு கோபம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த நீட்லேருந்து விலக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி தானே இவங்களுக்கு நம்ம ஓட்டு கேட்டோம். ஓட்டு நிறைய பேர்கிட்ட போய் ஊராக வீடு வீடாக போய் கேட்ட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நீட்டு ரத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது நடக்குது அப்படிங்கிற பேரண்ட்ஸுடைய கோபம். இது எதுவுமே வெளியில் வராமல் இருப்பதற்கு நீட்டை மறுபடியும் ப்ளேம் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கேளுங்க. இங்கே வந்து நீட்டினுடைய கொடுமைகளை காண்பிக்க வேண்டும். நீட்டினுடைய ஒரு எக்ஸாமினுடைய கொடுமைகள் என்னவாக இருக்கும், அதில் வரக்கூடிய கேள்விகள் தானே தவிர அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் கிடையாது. இந்த நடைமுறைகள் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தேர்வுனா தேர்வுக்கான அந்த கரெக்டான டைமில் வரணும், அதுதான் தேர்வு. இல்லை ஒரு நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க அதனால் உள்ள அனுமதிக்கலை, அது ரூல்ஸ். அந்த ரூல் அப்படி தான். ஒரு நிமிஷம் கழிஞ்சு ராக்கெட்டை விண்ணில் ஏவினா போதுமா, அதனுடைய ட்ராஜெக்டரி எல்லாமே மாறிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இந்த புரிதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் நீ தேர்வுனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அங்கே நின்றுரு அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் வளர்க்கணும். கரெக்டான தேர்வு நேரத்தில் தான் போய் நிற்பேன். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரியர்ஸ் வரும். ஒருவேளை நம்ம வரக்கூடிய வாகனங்கள் பிரேக் டவுன் ஆகலாம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே கண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி இருக்கணும். ட்ராவல் டைம் இருக்கா, 1 மணி நேரம் வீட்டிலேருந்து அந்த சென்டர் வர ட்ராவல் டைம் இருக்கா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி இருக்கணும். இடையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பஃபர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஃபர் டைம் எல்லாம் வச்சு தான் நாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த சென்டருக்கு போகணுமே தவிர லேட்டாக வரக்கூடாது. லேட்டாக வந்தது நம்ம தப்பு தானே தவிர அது நீட்டு தப்பு கிடையாது. நாட் ஓன்லி நீட், நான் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மறுபடியும் போய் முத்திர குத்திராதீங்க. இதை வெட்டி ஒட்டி இவன் நீட்டுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே நீட்டை பற்றி பேசலை, ஒழுக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் இருக்க வேண்டிய கடமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்.
ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான தருணங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல லீடர், அப்துல் கலாம் ஐயா அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி காந்தி அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நேரம் தவறாமை அப்படின்னு சொல்கிறத கடைபிடிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நேரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன. எங்க குடியரசுத் தலைவர் எத்தனை மணிக்கு வந்து ஃப்ளாக் ஓப்பன் பண்ணால் என்னங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது தவறு. அவர் ஒரு தலைவர், இந்தியாவினுடைய முதல் குடிமகன். அந்த முதல் குடிமகன் அப்படிங்கிறவங்க தவறாக ஒரு நிமிஷத்துக்கு டிலேயாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்கி எந்திரிச்சு வரலாம் அப்படின்னு நினைப்பாரா? விடிய காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னா 4 மணிக்கு வந்து நிற்பாரா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 3 மணிக்கே வந்து நிற்பார். அதுதான் தலைமை. அந்த பண்பை தான் நம்ம வளர்க்கணுமே தவிர லேட்டாக வந்துட்டாங்க. சரி, அதை நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்ததா ஆபரணங்கள் போட்டுட்டு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஏகப்பட்ட ஃபோர்ஜரி அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இதை கொஞ்சம் லிபரல் பண்ணலாம்ல, கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட வேண்டியதானே. ஏன் நீட்டுக்கு மட்டும் இப்படி? இன்னும் கொஞ்சம் அரசியல்வாதிகள், மேம்போக்கான அரசியல்வாதிகள் என்ன தெரியுமா அங்கே கருத்தை போட்டிருக்காங்க? மூக்குத்தி போட்டு பட்டன்ஸ் எல்லாம் வச்சு இவங்களெல்லாம் பிடிக்க தெரிஞ்ச நம்முடைய நீட் அதிகாரிகள், இல்லாட்டி இந்தியாவினுடைய அரசாங்கம், பிஜேபியினுடைய அரசாங்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்த தீவிரவாதிகளை பிடிக்காமல் விட்டுட்டாங்களே, எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி வேறு லெவல் அதெல்லாம் பார்த்துட்டு ஆமாம் என்ன அறிவு இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பையும் ஒரு எக்ஸாமினுடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொசீஜரையும் கம்பேர் பண்ணி ஒருத்தவங்க எழுதுகிறாங்கன்னா அவங்களுடைய அறிவு ஹேர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுடைய அறிவுலாம் கிடையாது. இது ஜஸ்ட் மக்களை குழப்புவதற்கான அறிவு, அவ்வளோதான். ஸோ பார்த்துட்டோம். இங்கே வந்து லேட்டானதை பார்த்தாச்சு. அடுத்ததாக நிறைய ஆவணங்களை கொண்டு வராமல் சில மாணவ மாணவிகள் வந்துட்டாங்க. ஏங்க ஹால் டிக்கெட் இல்லாமல் எக்ஸாம் எழுத வைப்பாங்க அப்படிங்கிறது யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? எங்கள் வீட்டில் எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிற குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்கிறோம் இது இருந்தால் தான் உள்ளக்க விடுவாங்க, பாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. சினிமா டிக்கெட்டே எடுக்கலை, நான் டிக்கெட்டே எடுக்காமல் உள்ளே போய் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? ஒரு சினிமா டிக்கெட்டுக்கே நம்ம டிக்கெட்டோடு தான் உள்ளக்க போகணும் அப்படிங்கிறபோது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், அதை நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஹால் டிக்கெட், அதற்கான ஆவணங்களை கொண்டு போகாமல் அப்படி என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே நைட்டே இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சு ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மறந்துடாதப்போ, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செக்லிஸ்ட்டை கூட நம்மளால் செக் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னா அது நம்ம தவறு. இந்த தவறுகளை இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் மாணவ மாணவிகள் மத்தியில் இது ஒரு பெரிய நரகம், இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் செய்யக்கூடிய இந்த நேரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, நான் நீட்டை மட்டும் சொல்லலை, நாளைக்கு அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அந்த நேரத்துலையும் இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸாம், நீட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம், அப்போவும் இது வந்து முட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரம் இவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. காரணம், அதை வச்சு அவங்களால அரசியல் செய்ய முடியாது, இதை வச்சு அவங்களால அரசியல் செய்ய முடியும். அவ்வளோதான். மாணவ மாணவிகளை, தம்பி தங்கிகளை, சிம்பிளான விஷயம். உங்களை வச்சு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. நாம் ஒழுக்கமாக பண்புடன் என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு எப்படி அதை எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொள்வோம். அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியலை செய்யட்டும். சிம்பிள். சரி, இதை விட்டுருங்க, இந்த நீட்டு விட்டுடலாம். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின 2 தினங்களுக்கு முன்னாடியே பேசின அந்த வீடியோ வந்துச்சு, நான் அதை மறந்துட்டேன். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால அதிகமாக அரசியல் சதுரங்கத்தில் கவனம் செலுத்தாதனாலையும் இந்த செய்திகள் உங்கள்கிட்ட கொண்டு வர முடியலை. பொய் சொல்லலாம், அதில் யுனெஸ்கோ பொய் அப்படிங்கிறது தகர்க்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இங்கே வந்து யாருமே பொய் சொல்லாத நபர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் நிறைய பேர் பொய் சொல்லியிருப்பாங்க. அந்த பொய்யை உண்மையாக்கும் போது சில நபர்களுக்கு ஆமாம் நாங்கள் பொய் தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் எல்லாமே இவரால் தான் நடந்துச்சு, எல்லாமே இந்த ஒரு தலைவரால் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பொய் தான். அது ஒரு பொய் பித்தலாட்டம். அது வந்து ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு பிம்பம். அந்த பிம்பம் எப்போ வேணாலும் சுக்குநூறாக மாறும். சுக்குநூறாக மாறும் அப்படின்னு சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோதான் போலியாக ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கினாலும் கடைசியாக போலி எது உண்மை எது அப்படிங்கிறத மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போலி பிம்பம் டக்குன்னு உடைஞ்சிரும். நீங்கள் ஒரு 80 வருஷமாக 60 வருஷமாக செஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த போலி பிம்பத்தை உடைப்பதற்கு 1 வருடம் இல்லாட்டி 2 வருடம் அப்படிங்கிறது தான் அதுக்கான எக்ஸ்ட்ரீம் டேஸ். இதை நாம் தமிழர் கட்சி ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க. பெரியார் பிம்பம் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஓகே, அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது அடுத்த அரசியலை பொறுத்து தான் தெரியும். அடுத்த கூட்டணி எப்படி அமைய போகுது அதை பொறுத்து தான் அவங்களுடைய சைலண்ட்டுக்கான காரணம் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பெரியார் அவர்கள் தவறே செஞ்சிருக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் தவறு செஞ்சிருக்க மாட்டார். அவர் அவருடைய ஸ்டாண்டில் தான் நின்று இருப்பார். அவர் சொன்னது தான் திரும்பவும் சொல்லியிருப்பார், இல்லாட்டி அவருடைய தப்பை திருத்தி கொண்டு இருப்பார். ஆனால் இந்த பெரியாரை பின்பற்றுகிறோம், ஈவேராவை நாங்கள் பின்பற்றுகிறோம், அவர் இதை தான் சொன்னார், அவரால் மட்டும்தான் இது சொல்ல முடிந்தது, அவர் தான் இது பெருசாக காண்பித்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இங்கே பிரச்சனை.
எப்படி மாணவ மாணவிகள் மீது ஒரு அரசியல் நடக்கிறதோ அதே மாதிரி இந்த மாதிரி ஈவேரா அவர்கள் மீது இதே மாதிரி பல தலைவர்களை வைத்து சில அரசியல்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே அங்கே எதுவுமே வண்டிலாம் போக்குவரத்துலாம் இல்லாத போதே 13,20,000 கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக இதை டீபங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஃபேக்ட் செக் யூனிட்ஸ் அதுக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அவங்க தான் ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு கட்சிக்கு எதிராக போயிடும் அப்படிங்கிறதுனால. இதே இது வேறு கட்சி ஏடிஎம்கே சார்பாக யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாலோ, இல்லை பிஜேபி சார்ந்த யாராவது சொல்லியிருந்தாங்களோ, இல்லை நாம் தமிழர் கட்சி சார்ந்த யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்களோ, தாவேகா ஏதாவது சொல்லியிருந்தாங்களோ, அதை அவங்க ஃபேக்ட் செக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான பார்ஷியாலிட்டி இப்போ காண்பிக்கக்கூடிய ஃபேக்ட் செக் யூனிட், ஃபேக்ட் செக் வெப்சைட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கே அதை என்ன செஞ்சுருங்க, அது வேண்டான்னு வச்சுருங்க. ஏன்னா அவங்க நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய ப்ரொபகண்டாவை மட்டும் நம்ம முன்னாடி வைப்பாங்க. ஸோ இங்கே 13,20,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது பூமியினுடைய சுற்றளவு கிட்டத்தட்ட 40,075 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 33 முறை உலகத்தை சுற்றி வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன், ஒரு ரஃப்பான கால்குலேஷன். அதை விட்டுடலாம். அவருக்கு 94 வயசு ஈவேராவுக்கு. அவர் 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அந்த இயருடைய கால்குலேஷன் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 48 வருடங்கள்ங்க. அப்போ இந்த 48 வருடங்களில் அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் நடந்திருக்காரு? 13,20,000 கிலோமீட்டர். இதை சொன்னது இப்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பொறுப்பு உணர்ந்து கண்டிப்பாக அவர் நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருப்பார். அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அதை பல யூனிட்ஸ் ஃபேக்ட் செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 13,20,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தவறாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எழுதி கொடுத்துருப்பாங்க ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டை அவங்க ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இவங்க கேட்பது தப்பா இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தப்பா அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் ஜட்ஜாக இருக்க போகிறீங்க இந்த இடத்துல. 13,20,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத அவருடைய 48 வருட நடைப்பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது 13,20,000 டிவைடட் பை 48, ஒரு வருடத்திற்கு சுமார் 27,500 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கு 27,500 கிலோமீட்டர் அப்படின்னா இந்த 27,500 கிலோமீட்டர் டிவைடட் பை 365 தினம், நாளொன்றுக்கு அந்த மனுஷன் 75 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் சராசரியாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு. அதாவது 48 வருஷத்தில் அவர் 13 லட்சம் கிலோமீட்டர் நடந்திருக்க வேண்டும் என்றால் ஒரு நாளொன்றுக்கு 75 கிலோமீட்டர் அவர் நடந்திருக்க வேண்டும். நான் சொல்கிறது வாகனத்தில் போகிறதோ ஃப்ளைட்டில் போகிறதோ இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்கிறார் நடந்து சென்றார் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 75 கிலோமீட்டர் சாத்தியமா அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ண போகிறீங்க. ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்லை அது வந்து தவறு உண்மை அப்படின்னு சொல்கிறத கீழே கருத்துக்களாக பதிவு செய்ய போகிறீங்க. இங்கே யாரோ ஒருத்தவங்க தவறு பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த ட்வீட்டை போட்டவங்க தவறு பண்ணியிருக்காங்க, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு பண்ணியிருக்காங்க. தவறை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. எல்லாமே நான் ஏற்றுக்கிட முடியுமா? நீங்களும் கொஞ்சம் பேர் வாங்குங்களேன், பட்டங்கங்கள் பல வாங்குங்களேன். நீ இப்போ ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டால் உங்களை சங்கின்னு சொல்லிடுவாங்க, ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டால் உங்களை ஊப்பின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டால் கண்டிப்பாக உங்களை தாவேக்கான்னு சொல்லிடுவாங்க. நீ தமிழனா அப்படின்னு கேட்டால் உங்களை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிடுவாங்க. இது திமுகவினுடைய சதி அப்படின்னு சொல்லி போட்டால் அதிமுகன்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு பட்டத்தை வாங்குங்க. ஏகப்பட்ட பட்டங்கள் எனக்கு கிடைச்சிருக்கும் போது அது உங்களுக்கு நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன். இந்த ஸ்கர்ட் டேபிள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்களா? கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகள் எதை நல்லா ரீட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லெட்டரை ஸ்கேன் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட் இல்லாட்டி ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தைகளுடைய மூளை ப்ராசஸ் பண்ணும்போது தான் அதை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இதை சரியாக நம்மளுக்கு குழந்தைகளால் செய்ய முடியும். இதை பெரிஃபரல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பார்ப்பது. இதை டெவலப் பண்ணி எடுத்துட்டாலே நம்முடைய குழந்தைகளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தடில், உதாரணத்துக்கு ரிவர்ஸில் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லுது. Please insert the card. Reverse order. Please ready, go. ஸோ நம்ம ரிவர்ஸில் நம்பரை செலக்ட் பண்ணும்போது மேலே அதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், எத்தனை ஸ்டார் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு விதமான டாஸ்கை உட்படுத்தியது. அந்த ஒவ்வொரு கார்டையும் நம்ம வீட்டு குழந்தைகள் அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய செம்மையான ஞாபகத்திறன் இது எல்லாமே அதிகரிக்கும். 80 கார்டு ஒரு டிவைஸ் இது இருந்து தினசரி 10 நிமிஷம் ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கும். இன்னொரு சாம்பிள். Visual categorization. Start from the monkey. Please follow the direction of the arrows and find the apple. Start from the monkey. Please follow the direction of the arrows and find the pumpkin.
இது மட்டும் இல்லைங்க, 80 வித்தியாசமான டாஸ்க். இந்த 80 கார்ட்ஸில் 50 ஸ்கர்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதும் 16 விஷுவல் கார்ட்ஸ், 14 ஆடிட்டரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடிட்டரி கார்ட்ஸ், விஷுவல் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்முடைய குழந்தைகளுடைய கண் பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம குழந்தைகள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க, அந்த குழந்தைகளுடைய மூளை எவ்வளோ ஸ்பீடாக ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கான விஷயங்கள். இது எல்லாமே 1199. என் வீட்டு குழந்தைகள்கிட்ட இதை வாங்கி கொடுத்து 1 மாதம் இதற்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே செஞ்சு பார்த்த பிறகு தான் இதை உங்கள் முன்னாடி நான் அறிமுகம் பண்ணுறேன். வேறு லெவல் டிவைஸ், சூப்பராக இருக்கும். எந்த வெப்சைட் வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் கேட்டு பார்த்துக்கோங்க. பட் இதே டிவைஸை இந்த விலைக்கு சீப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது. காரணம், என் வீட்டு குழந்தைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு, உங்கள் வீட்டு குழந்தைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. kidsbestie.com, a friend in every toy. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். பகிர்கிறேன் பார்த்தீங்களா எப்படி? நன்றி, வணக்கம்.